தமிழ் மாதங்களில் இந்த ரெண்டாவதாக வரக்கூடிய மாதம் தான் இந்த வைகாசி மாதம். வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் பல ஏற்றங்களையும் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதமானது சொல்லப்படுது. இந்த ஆண்டு மே 15ஆம் தேதி துவங்கி ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த வைகாசி மாதமானது இருக்குது. இதில் வைகாசி மாதம் அப்படின்னாவே ரொம்ப சிறப்புகள், திருமணங்கள் நடைபெறக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் பார்த்திங்களா, பௌர்ணமி அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஒவ்வொரு சிறப்பு இருப்பது போல் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே தனிச்சிறப்பு வாய்ந்த வைகாசி விசாகம் 31ஆம் தேதி பார்த்திங்களா, ரொம்ப பிரம்மாண்டமாக அனைவராலுமே கொண்டாடக்கூடிய முருகனுடைய பிறந்தநாளை கொண்டாடக்கூடிய இந்த அற்புதமான நன்னாளில் இந்த பௌர்ணமி திதி அமைவது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது. பௌர்ணமி திதியும் விசாக நட்சத்திரமும் இணையக்கூடிய இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். தமிழ் மாதங்களில் ஒவ்வொன்றுக்குமே ஒரு தனித்தனி ஆன்மீக மகத்துவம் இருக்கும். ஆனால் தெய்வ அவதாரங்கள் அதிகம் நிகழ்ந்த ஒரு மாதமாகவும் பாவ நிவர்த்தி தரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த வைகாசி மாதமானது அமைஞ்சிருக்கு. செல்வ வளம் பெருகும் கூடிய ஒரு மாதமாகவும் தெய்வ அருள் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதமானது போற்றப்படுவது இந்த வைகாசி மாதம்தாங்க. இந்த மாதத்தை மாதவ மாதம் வைகாசம் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் போட்டுருது. வைகாசி மாதத்தில் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமே, வழிபாடுகளுமே, புனித நீராடுதல், தான தர்மங்கள், விரதங்கள், இது எல்லாமே மனித வாழ்க்கையில் ஆயுள், செல்வம், புத்திரப்பேறு, குடும்ப அமைதி, மன நிம்மதி அனைத்துமே அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுது. மேலுமே வைகாசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்குது. இந்த வைகாசி மாதத்தில் முதல் நாளில் கங்கையில் நீராடினாலே 7 ஜென்ம பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்படுது. அனைவராலுமே கங்கை சென்று நீராட முடியலனாலும் பரவாயில்ல, அருகில் இருக்கக்கூடிய புனித நதிகளில் கூட கோவில் தீர்த்தத்தில் வீட்டில் கங்கை ஜலம் சேர்த்த நீராடினாவே புண்ணியம் நிச்சயமாக கிடைக்கும். வைகாசி முதல் நாள் மட்டும் இதை குளித்தா போதாது, முடிஞ்சவங்க முதல் நாள் செய்யலாம், அல்லது ஏதாவது ஒரு நாளில் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் இந்த நாளில் இந்த மாதிரி நீராடுவது ரொம்பவே நல்லது. வைகாசி மாதத்தில் மகாவிஷ்ணுவை துளசி இலைகளால் பூஜை செஞ்சாலே நல்ல பேறுகள் கிடைக்குமாம். இந்த மாதத்தில் பெருமாள் கோவில் தரிசனம், துளசி அர்ச்சனை, எள் தானம் எல்லாமே செய்வது ரொம்ப சிறப்பு. மேலுமே இது வைகாசி பௌர்ணமி நாளில் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் வெளிப்பட்டன. அது சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக தோன்றியது. 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட இந்த 6 குழந்தைகளையும் பின்னர் பார்வதி தேவி அவற்றை ஒருங்கிணைத்தார். இதனால் முருகப்பெருமானுக்கு கந்தன் அப்படிங்கிற பேருமை ஏற்பட்டதாம். முருகப்பெருமான் அவதரித்த விசாக நட்சத்திரத்தில் வருவதையே இந்த வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிறப்பாக சொல்கிறோம். மிகப்பெரிய முருக விரத நாளாக கொண்டாடப்படக்கூடிய இந்த அற்புதம் வாய்ந்த பௌர்ணமி திதியும் விசாக நட்சத்திரமும் இணையக்கூடிய இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த நாள் அசுரர்களை அழித்து தேவர்களை காப்பதற்காக தோன்றிய முருகப்பெருமான் உலகில் இருக்கக்கூடிய தீமைகளில் இருந்து தன்னுடைய பக்தர்களை காப்பார் அப்படிங்கிறது நம்பிக்கை. வைகாசி மாத சுக்லபட்ச சதுர்த்தி நாளில் மகாவிஷ்ணு பிரகலாதனை காப்பாற்ற ஒரு நொடி நேரத்தில் நரசிம்ம அவதாரம் எடுத்தார். இந்த அவதாரம் பக்தனை காப்பாற்ற இறைவன் எந்த வடிவமும் எடுப்பார் அப்படிங்கிற உண்மையை உலகிற்கு உணர்த்திய ஒரு அற்புதம் வாய்ந்த நாளாக இருக்கு. வரலாற்றின்படி கௌதம புத்தர் அவதரித்ததும் போதி மரத்தடியில் அவர் ஞானம் பெற்றதும் இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் உலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய புத்த மதத்தினர் வைகாசி பௌர்ணமியை மிகப்பெரிய புனித நாளாக கொண்டாடுவாங்க. இந்த புத்த பூர்ணிமா அப்படிங்கிற பெயரில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுவாங்க. மகா பெரியவர் ஆதிசங்கரர் அவதாரம் செஞ்ச மாதமும் இந்த வைகாசி மாதம் தாங்க. திருஞான சம்பந்தர் வைகாசி மாத மூல நட்சத்திரத்தில் அவதரித்ததாக சொல்லப்படுது. நாயன்மார்கள் சில பேருமே அவதரித்த தெய்வீக மாதமாகவும் இந்த வைகாசி மாதமானது சொல்லப்படுது. மேலுமே சிவபெருமானுக்கு செய்ய வேண்டிய வழிபாடு, நம்ம பௌர்ணமி அப்படின்னாவே ரொம்ப முக்கியமான விஷயம். அன்றைய நாளில் வழிபாடுகள், இறை வழிபாடுகள் செய்யணும். அடுத்ததாக பார்த்தோமா, முருகன் வழிபாடு அன்றைய நாளில் செய்வது கூடுதலான ஒரு சிறப்பை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் பௌர்ணமி திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது கோடான கோடி நன்மைகள் கிடைக்கும். வைகாசி பௌர்ணமி நாளில் சிவபெருமானுக்கு மகிழம்பூ நிற பட்டாடை சாற்றி 108
பத்மராக கற்களால் ஆன மாலை அணிவித்து எள் சாதம் நிவேதனம் செஞ்சு வழிபட்டாலே தெரிந்தோ அல்லது தெரியாமலோ செஞ்ச பாவங்கள் கூட நீங்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. வைகாசி மாதத்தில் ரிஷப விரதம் சிவபெருமானுக்காக கடைபிடிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான விரதம். இந்த விரதத்தை நம்ம இருந்தோம் அப்படின்னா குடும்பத்தில் அமைதியும் ஆரோக்கியம் ஆயுள் விருத்தி முழுவதுமாக கிடைக்கும். புராணங்களின்படி யமதர்மராஜன் வைகாசி விசாக நாளில் அவதரித்தார். அதனால் திருப்பைஞ்சிலி ஸ்ரீ வாஞ்சியம் போன்ற தலங்களில் இந்த நாளில் சிறப்பான வழிபாடுகள் நடைபெறும். வைகாசி மாதம் சிவபெருமான் பார்வதி திருமணம் முருகன் தெய்வானை திருமணம் நடைபெற்ற புனித ஒரு மாதமாகவும் இது சொல்லப்படுது. வைகாசி மாதத்தில் ஸ்ரீராமர் மற்றும் அனுமனை வழிபட்டாலே கஷ்டங்கள் அனைத்துமே விலகும், மன உறுதி அதிகரிக்கும், வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும் அப்படிங்கிறது பக்தர்களோட முழுமையான ஒரு நம்பிக்கையாக இருந்து வருது. இந்த மாதத்தில் எள் தானம் செய்வது ரொம்பவே புண்ணியமானதாக இருக்கும். இது விஷ்ணு பகவானை மகிழ வைக்கக்கூடிய பாவ நிவர்த்தி தரக்கூடிய செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வைகாசி மாதம் அப்படிங்கிறது வெப்பம் குறைந்து வசந்த காற்று வீச தொடங்கக்கூடிய ஒரு காலம். இயற்கையில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றம் போலவே மனித வாழ்க்கையிலுமே துன்பங்கள் குறைந்து சுகமும் நிம்மதியும் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக முன்னோர் நம்பப்படுறாங்க. அதே மாதிரி நம்ம இந்த அற்புதம் நிறைந்த பௌர்ணமி திதியும் விசாக நட்சத்திரமும் இணையக்கூடிய இந்த நாளில் எப்படி வீட்டில் வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வைகாசி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்பவும் புனிதமான ஒரு நாளாக பார்க்கப்படுது. இது சுக்லபட்சத்தின் வளர்பிறை பூரண சந்திரனோட ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் முருகன் பக்தர்களும் சரி விஷ்ணு பக்தர்களும் மற்ற ஆன்மீகர்களும் சிறந்த ஒரு வழிபாட்டு நாளாக இந்த நாளானது இருக்குது. வைகாசி பௌர்ணமி அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக இருக்குது. வைகாசி மாத பௌர்ணமி நாளில் விசாக நட்சத்திரம் சேர்ந்தால் அது வைகாசி விசாகம் அப்படின்னு சிறப்பாக நம்ம சொல்கிறோம். இது முருகப்பெருமானின் அவதார தினமாக கொண்டாடப்படுது. முருக பக்தர்கள் கந்தசஷ்டி கவசம் முருகர் 108 போற்றி போன்ற பக்தி பாடல்களை பாடி சிறப்பாக வழிபாடு செய்வாங்க. மேலுமே திருப்பதியில் இருக்கக்கூடிய வைகுண்ட வெங்கடாஜ பெருமாளுக்கு பௌர்ணமி தினங்களில் சிறப்பு தீர்த்தசனங்களும் உலாக்களும் நடத்தப்படுவாங்க. இந்த நாளில் நம்ம நீராடுதல், குறிப்பாக கங்கை காவிரி யமுனை போன்ற புனித நதிகளில் நீராடுதல் பாவங்களை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது சொல்லப்படுது. பௌர்ணமி தினம் தானம் ஜபம் தியானம் செய்வதற்கு ரொம்பவும் சாதகமான ஒரு நாள் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. மேலுமே சந்திரன் ஸ்திரீயாக இருக்கக்கூடிய பலன் பார்த்தோமா, சந்திரன் முழுமையாக பிரகாசிக்கக்கூடிய இந்த நாளில் மன அமைதி ஞானம் கவனம் போன்றவை எல்லாமே அதிகரிக்கும். உளவியல் ரீதியாகவும் சரி இந்த நாளில் தியானம் செய்வது மனதை உறுதி செய்யும். மேலுமே காலையில் குளித்துட்டு தூய ஆடை அணிந்து வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். விஷ்ணுவிற்கு துளசி மாலை வெள்ளை மலர்கள் வெண்ணெய் மற்றும் பலன்களை நீங்கள் சமர்ப்பிக்கிறது ரொம்பவே அன்றைய நாளில் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது. முக்கியமாக பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முழு நிலவு அன்னைக்கு விரதம் இருந்து சத்தியநாராயண சிவன் அம்பிகை முருகன் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறந்தது. இந்த வழிபாடானது குடும்பத்தில் சகல சௌபாக்கியங்களையும் மன அமைதியையும் கடன் மற்றும் பண பிரச்சனைகளிலிருந்து ஒரு தீர்வை பெற்றுக்க கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு நாளாக இருக்குது. பௌர்ணமி இன்னைக்கு காலை அல்லது மாலை நேரத்தில் நீங்கள் குளிச்சுட்டு வீட்டோட பூஜை அறையை சுத்தம் செஞ்சுட்டு விளக்கேற்றி மனதார உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. நைவேத்தியமாக நீங்கள் உங்களால் முடிந்த பொருட்களை வைக்கலாம். குறிப்பாக சர்க்கரை பொங்கல் ரொம்ப நல்லது. பால் பாயாசம் பஞ்சாமிர்தம் பழங்களை நைவேத்தியமாக நீங்கள் படைக்கலாம். சந்திர வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. அன்றைய நாளில் சந்திரன் உதயமாகக்கூடிய நேரத்தில் சந்திரனை தரிசித்து மனதார பிரார்த்தனை செஞ்சு மனதிற்கு அமைதியை கொடுக்கும்படி வேண்டிக் கொள்ளலாம். அதே மாதிரி அன்றைய நாள் விசாகம் நட்சத்திரம் அற்புதம் வாய்ந்த வைகாசி விசாகம் வரக்கூடிய நாளாக இருக்கிறதுனால அன்றைய நாளில் முருகன் வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அருகில் ஏதாவது சிவன் கோவில் முருகன் கோவில் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடுகள் செய்வது அன்றைய நாளில் ரொம்பவே சிறப்பு. அதுவும் இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பல ஜென்ம பாவங்கள் அனைத்துமே தீரும். பௌர்ணமி பூஜையின் ஆன்மீக நன்மைகள் ரொம்பவே நல்லது. மேலுமே அனைத்து நாட்களுமே நீங்கள் வழிபடலனாலும் பரவாயில்ல. இந்த அற்புதம் வாய்ந்த வைகாசி இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது கூடுதலான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பௌர்ணமியாக இருக்குது. இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு நாளாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த நாளில் வீட்டு பூஜை அறையில் விரதம் இருந்து வழிபாடுகள் செய்யுங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்குமே திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது ரொம்ப நல்லது.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சிவன் கோவில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும். மன நிம்மதி, மனக்கவலைகள் அனைத்துமே உங்களுக்கு தீரணும், கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து வழிபாடுகள் செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள், பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நியூ வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஆல்வேஸ் தேங்க்யூ. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.